அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கவிதை ஆசிரியர் தினத்திற்காக. ஆசிரியர்கள் இவர்கள் உயரம் ஏற உதவும் ஏணிகள், கரையை சேர உதவும் தோணிகள். இவர்கள் உயரம் ஏற உதவும் ஏணிகள், கரையை சேர உதவும் தோணிகள். மாணவர்களை மனிதர்களாக மாற்றும் மகா புனிதர்கள். மாணவர்களை மனிதர்களாக மாற்றும் மகா புனிதர்கள். கருவறை கடவுள்கள் வரம் கொடுத்து பார்த்ததில்லை, ஆனால் இந்த வகுப்பறை கடவுள்கள் வரம் கொடுக்க தவறியதில்லை. கருவறை கடவுள்கள் வரம் கொடுத்து பார்த்ததில்லை, ஆனால் இந்த வகுப்பறை கடவுள்கள் வரம் கொடுக்க தவறியதில்லை. வெள்ளை சுண்ணக்கட்டிகளை கொண்டு நம் வாழ்வை வண்ணமயமாக்கும் வல்லமை படைத்தவர்கள். வெள்ளை சுண்ணக்கட்டிகளை கொண்டு நம் வாழ்வை வண்ணமயமாக்கும் வல்லமை கொண்டவர்கள். அள்ளி கொடுக்கும் கர்ணன்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் நம் சொல்லிக் கொடுக்கும் கர்ணன்கள். அள்ளி கொடுக்கும் கர்ணன்களை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் நம் சொல்லிக் கொடுக்கும் கர்ணன்கள். இவர்கள் கொடுப்பது ஈடில்லா செல்வம், கேடில்லா செல்வம். அடித்தட்டு பிள்ளைகளை மேல்தட்டு மக்களாக மாற்ற உதவும் படிக்கட்டுகள் இவர்கள். அடித்தட்டு பிள்ளைகளை மேல்தட்டு மக்களாக மாற்ற உதவும் படிக்கட்டுகள் இவர்கள். தலைமுறையின் தலையெழுத்தை மாற்றி எழுதும் பிரம்மாக்கள் இவர்கள். தலைமுறையின் தலையெழுத்தை மாற்றி எழுதும் பிரம்மாக்கள் இவர்கள். ஆம், ஆடு மேய்த்தவன் பிள்ளைகள் இன்று அதிகாரிகளாக இருப்பதற்கும், ஆடு மேய்த்தவன் பிள்ளைகள் இன்று அதிகாரிகளாக இருப்பதற்கும், கோவண கோமான்களின் பிள்ளைகள் கோட்டு சூட்டு போடுவதற்கும், கோவண கோமான்களின் பிள்ளைகள் கோட்டு சூட்டு போடுவதற்கும் காரணம் ஆசிரியர்கள். ஏன் கை நாட்டுக்கு பிறந்த நான் கவிதை சொல்வது கூட ஆசிரியர்களிட்ட பிச்சைதான். தன் ஒவ்வொரு மாணவனும் உயர்வடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இவர்களுக்கு. தன் ஒவ்வொரு மாணவனும் உயர்வடைய வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இவர்களுக்கு. உயர்ந்தவனை பார்த்து பெருமை கொள்வதை விட நொடிந்தவனை பார்த்து கவலை கொள்வதில் இவர்கள் இன்னும் ஒரு தாய்மார்கள். உயர்ந்தவனை பார்த்து பெருமை கொள்வதை விட நொடிந்தவனை பார்த்து கவலை கொள்வதில் இவர்கள் இன்னும் ஒரு தாய்மார்கள். கூட்டத்தில் இருந்து ஒருவன், ஐயா நல்லா இருக்கீங்களா, நான் உங்கள் முன்னாள் மாணவன் என்ற இந்த வார்த்தையில் நெகிழ்ந்து நெக்குருகும் நெஞ்சம் இவர்களுக்கு மட்டுமே வாய்த்திருக்கும் வரம். இது தேர் திருவிழாவில் தெய்வ தரிசனமும் தாராத சுகம். அலெக்சாண்டருக்கு ஒரு அரிஸ்டாட்டில், சந்திரகுப்தனுக்கு ஒரு சாணக்கியன், ஹரிஹர புக்கருக்கு வித்யாரண்யர். அலெக்சாண்டருக்கு ஒரு அரிஸ்டாட்டில், சந்திரகுப்தனுக்கு ஒரு சாணக்கியன், ஹரிஹர புக்கருக்கு ஒரு வித்யாரண்யர். இப்படி அரசுகளை மாற்றி அமைப்பதில், புதிய பேரரசுகளை தோற்றுவிப்பதில் ஆசிரியர்கள் அசாத்தியமானவர்கள். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை படைக்கும் படைப்பு கடவுள்கள் ஆசிரியர்கள். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு எதிர்காலத்தை படைக்கும் படைப்பு கடவுள்கள் ஆசிரியர்கள். இவர்களை வணங்குவதில், வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.